சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் தனது இன்னொரு வீடான துலாத்தில் 23 நாட்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் விருச்சிகத்துக்கு சென்று விடுகிறார். ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருப்பது சிறப்பு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சரிங்க, இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த ரிஷபராசிக்கு நல்லது செய்யுமா இல்லை மீடியமாக இருக்குமா, அதை தாங்க பார்க்க போகிறோம். பாருங்க, ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், குறை ஒன்றும் இல்லை. இப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஆட்சி வீடம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி அப்கோர்ஸ் குரு இந்த ராசிக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னார் 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 8ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறலாமா? பெறக்கூடாது. 8ங்கிறது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அதிகப்படியான கடன், அதிகப்படியான நோய், அதிகப்படியான பிரச்சனைகள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் 8ஆம் இடம். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் கடன், எக்ஸ்ட்ரீம் லெவல் நோய், இப்படி இருக்கிறது தான் 8ஆம் இடம். அதாவது அது முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் 8ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது இட் இஸ் க்யூரபிள், அட்ஜஸ்ட் பண்ணலாம், கடனை சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓரளவுக்கு அது பாசிட்டிவான இடம் 6ஆம் இடம். ஆனால் 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதன் எவ்வளோ பலு தூக்குவானோ அதை விட 2 மடங்கு பலு எப்படி தூக்க முடியும், அதுதான் 8ஆம் இடம். அப்போ 8க்குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், கடன் சுமை இருப்பவர்களுக்கு கதிகலங்க வைத்துவிடும். எப்படி கடனை ரீபே பண்ணுறது, இஎம்ஐ கட்டுறது, இப்படி ரொம்ப உங்களுக்கு நிறைய டார்ச்சர்கள் இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய பலுவாக இருக்கும். வியாதி, ஒரு சிலருக்கு குணமாகாத வியாதிகள், அதாவது எப்பவுமே ஒரு அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இல்லை வாரம் ஒரு தடவை போயிட்டு வரணும், ஒரு டெஸ்டிங் போயிட்டு வரணும், இப்படி இல்லை. இதுபோல் சில உடல் நலம் குன்றியவர்கள் மிகவும் அதிகப்படியான செலவினங்களை ஏற்படுத்தும். அதாவது கடன் வாங்கியாவது நம்ம உடம்பு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம். அதுபோல் சில பேர் பார்த்தீங்கன்னா யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. அவங்களாலேயும் சில தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில குறைச்சல்கள் இருக்கும். அதை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். மற்றபடி 8ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார். அப்போது உங்களுடைய பொருட்கள் நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்பொழுது நீங்களே தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பொருளாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம். மற்றபடி இல்லை மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது 11க்குடையவன் உச்சம் அடைந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. சூப்பர். அப்போ ஒரு சிலருக்கு உங்கள் பிறப்பு ஜாதக அமைப்பு, தசாபுத்தி இப்பொழுது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாதிக்கும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. இடம் வாங்கினோமா, வீடு வாங்கினோமா, ஃப்ளாட்டு வாங்கினோமா, இதெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு வீட்டில் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறோமா, எண்ணிய செயல் ஈடேறுதல், அதுதான் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் அடையக்கூடிய இடம். அது உங்கள் தசாபுத்தி, பிறப்பு தசாபுத்தி இப்போ நடந்துகிட்டு இருப்பாருங்க. இந்த தசாபுத்தி உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த 4இல் கேது இருப்பது இன்னொரு மைனஸுங்க. 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ, வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல்,
பழுது பார்க்கும் செலவு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது ஒரு வாரத்துலேயே காலி பண்ணுறீங்க. எலக்ட்ரிக் ஒயர் தீஞ்சு போச்சு, டோட்டலாக அப்படியே சர்க்யூட் மாற்றணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் என்ன ஆகும்? ஏகப்பட்ட செலவு இருக்கும். அதுபோல் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது. இப்போ குழா உடஞ்சி போச்சு, எங்கே எது ஆகுதுன்னு தெரியல. இப்போ குழா ரொம்ப நாள் போட்டு இதுவாகி போச்சு. இப்போ அதை மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது, என்டையராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஸோ இது போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் வீட்டில். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் எடுத்து செய்ய முடியும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுமா? கண்டிப்பாக சூழல் ஏற்படும். இருந்தாலும் 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஒரு அசாத்தியம், இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் நிற்பீங்க பாருங்க, அசாத்தியமாக பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு அது தைரிய வீரியம் மிக்க ஒரு நிலையில் இருப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க, இன்னொரு மைனஸ் என்ன, 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இப்போ பிரச்சனைகள் வரும். மற்றபடி குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதமும் அவங்களுக்கு சரியான ஒரு ரிப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனி பார்க்குறாரு, காலதாமதம் ஆகும். இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. இல்லைன்னா உங்கள் கை காசு காணாமல் போயிடும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பூர்வீகத்தில் யாராவது ஆட்டையை போகிறது வருவாங்க. இது வரைக்கும் இடம் இருக்குது, நீங்கள் வேலை போட்டுட்டீங்க, தாண்டி வந்துட்டீங்க. அதுபோல் ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைகள், வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒன்று வரும், வேலி சண்டைன்னு. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய நமஸ்காரத்தோடு போய், குலதெய்வத்துடைய நமஸ்காரத்தோடு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த செவ்வாய் 7க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருக்கிறார். ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஒன்று, அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல நல்ல சம்பளம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் இது போல் நல்லது நடக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆடுவோம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து பாகப்பிரிவினை பிரித்து சொத்து பத்தோ, நகை நட்டோ, லிக்விட் கேஷோ ஏதோ வாங்கி வரக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4க்குடையவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போய் ஒரு பார்வையில் இருக்கார் சூரியன். அரசாங்கத்தால் அனுகூலம். முதல் 15 நாள் கொஞ்சம் கஷ்டம், அடுத்த 15 நாள் அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு முதல் 15 நாள் எச்சரிக்கையாக இருங்க, அடுத்த 15 நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பாங்க பார்த்தீங்களா, டைவர்ஸ் ஆகிருக்கும், இல்லை அவங்க யாராவது ஒருத்தர் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. இப்படி ஏதாவது இருக்க அந்த 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். சட்டுப்பட்டு திருமணத்தை நடத்தியிருப்பார். இதை ஒரு பரவாயில்ல. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள், அரசியல்வாதிகள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம்.
அதுவும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். உங்களுக்கு 10க்குடைய சனி 11ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது இன்னும் சூப்பருங்க. அப்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும், மேம்பாடு இருக்கும், சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபத்துக்கு 22, 23, 24 ஆங்கில தேதியை தான் குறிப்பிடணும், நவம்பர். இந்த தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி ராகு 10ல் அமர்ந்து இருந்து நல்ல தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சியை தருவார். அதற்கு நீங்கள் அவர் உறுதுணையாக இருப்பதற்கு நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்த போதிலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் பொதுவாக தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, சம்பாத்தியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.